அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் சங்கை மிகுந்த ஷஅபான் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த ரமலான் மாதத்தை எதிர்கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஷஅபான் மாதம் எவ்வளவு சிறந்ததோ அதே அளவு ஷஅபான் மாதத்தில் உள்ள ஒரு மிகச் சிறந்த நாள் சிறந்தது. நிஸ்ஃபு ஷஅபான் என்று சொல்லக்கூடிய பராஅத் இரவு என்பது பல ஹதீஸ் நூல்கள்ல சிறப்பு மிக்கதாக கூறப்பட்டுதான் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த இரவுல தான் அடுத்த வருடம் நம்ம அனைவருடைய வாழ்க்கையில என்னென்ன நலவுகள் நடக்க போகுது, நமக்கு என்னென்ன முசீபத்து இருக்க போகுது, நம்ம என்னெல்லாம் செய்ய போறோம் என்பதை அல்லாஹ் தஆலா மலக்குகளிடம் ஒப்படைக்கிறான், மலக்கிட்ட கொடுக்கறான் அப்படின்னு சொல்றாங்க. அதான் சொல்றாங்க, ஃபீஹா இஃப்ரஹு குல்லு அமின் ஹக்கீம். நுட்பமான விஷயங்கள் எல்லாம் இந்த இரவுல தான் அல்லாஹ் தஆலா மலக்கிடம் ஒப்படைக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த இரவுல அல்லாஹ் தஆலா முதல் வானத்தில இறங்கி வந்து கேட்கிறான். இது போன்ற இரவுகளையும் இந்த இரவுல அல்லாஹ் கேட்கிறான், ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிர் லஹு. உங்களில் யாரேனும் பாவ மன்னிப்பு கேட்போர் உண்டா, நான் அவருக்கு பாவ மன்னிப்பு தரேன், அவரை நான் மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஹல் மின் முஸ்தர்ஸிகின் ஃபஅர்ஸுகுஹு. உங்களில் எவரேனும் ரிஸ்க் கேட்போர் உண்டா, நான் அவருக்கு ரிஸ்க் தருகிறேன் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அதுக்கடுத்ததாக அல்லாஹ் கூறான், ஹல் மின் முபதலின் வஹுவ ஃபீஹி. உங்களில் யாரேனும் ஒருவர் பலாய் முசீபத்துகளில் அவப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா, நான் உங்களை முசீபத்திலிருந்து விடுவிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா இறங்கி வந்து இந்த இரவுல உங்களுக்கான தேவைகளை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான். அப்படி இருக்கும்போது அன்பார்ந்தவர்களே, இந்த இரவை நம்ம எப்படி பயன்படுத்திட்டு அல்லாஹ் தஆலாவிடம் நம்முடைய தேவைகளை சொல்லணும் அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இரவுல அதிகமான அமல்கள் செய்வாங்க என்பதை நம்மளால ஹதீஸ்ல பார்க்க முடியுது. எந்த அளவுனா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த இரவு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, ஏன் இந்த இரவுல அமல் செய்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த இடத்துல உள்ள கல்பு கோத்திரத்தால் வளர்க்கக்கூடிய செம்மறி ஆடுகளின் ரோமங்கள் இருக்கு, ரோமங்கள், அந்த ரோமங்களை விட அதிகமான பாவங்கள் சேர்ந்திருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா இந்த இரவில் பாவ மன்னிப்பு கேட்டோம் என்றால் அதை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இன்னொரு ஹதீஸ்கள்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் ஆயிஷா கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த மாதத்துல அதிகமா நீங்க அமல்கள் செய்றீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு இந்த மாதம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதம் தான் ஒவ்வொருவருடைய அமல்களும் ஒவ்வொருடைய வாழ்க்கைகளும் அடுத்த வருடம் எப்படி இருக்க போகுது என்பதை அல்லாஹ் தஆலா மலக்குகள்கிட்ட சொல்றான். என்னுடைய தவணை நான் நோன்பு நோற்ற நிலையில் இருக்கும் பொழுது முடியணும், அதனாலதான் நான் இன்றைக்கு நோன்பு வைக்க என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க என்பதை நம்மால ஹதீஸ்களை பார்க்க முடியும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவிலும் சரி ஷஅபான் மாதத்துல பல நாட்கள் நோன்பு வைத்திருக்கிறார் என்பதை நம்மால ஹதீஸ்களை பார்க்க முடியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதத்தை எப்படி பயன்படுத்திட்டா அப்படின்னா, வரக்கூடிய ரமலான் மாதத்திற்கான பயிற்சி மாதமாக இதை ஆக்கி கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஷஅபான் மாதம் ஷஹ்ரி ஷஅபான், ஷஅபான் மாதம் என்னுடைய மாதம் என்பதாக கூறுகிறார்கள். நமக்கு தோணும், எதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய மாதம் ரமலான் என்பதை நாம் ஒவ்வொரு வருடமும் பல பயான்களிலும் கேட்டாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஷஅபான் மாதம் என்னுடையது என்பதாக கூறுறாங்க. எதற்காக அப்படி சொல்றாங்கன்னா, நம்ம ஒவ்வொரு பயான்லையும் குத்பாவில கேட்டிருப்போம், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. நிச்சயமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் நபி மீது ஸலவாத் சொல்றாங்க. எனவே யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் நபியின் மீது ஸலவாத் கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலாவே குர்ஆன்ல அழகான ஒரு வசனத்தை இறக்குறான். அந்த அழகான வசனம் இறங்கிய மாதம் இந்த சங்கி மிகுந்த ஷஅபான் மாதம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த பராஅத் இரவு, இந்த ஷஅபான் மாதத்தை என்னுடைய மாதம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்படி இவ்வளவு சங்கை மிகுந்த இந்த ஷஅபான் மாதத்துல மிகச்சிறந்த ஒரு நாளாக இருக்கக்கூடிய பராஅத் இரவுல அதிகமாக நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், ரிஸ்குகள் கேட்க வேண்டும்.
ஏன்னா அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு ரிஸ்கை பிறக்கிறதுக்கு முன்னாடி நிர்ணயிச்சுட்டான். ஒரு மனிதன் வாழ்க்கை எல்லாம் சேஃபா நிர்ணயிச்சுட்டான். ஆனால் அதுல ஒரு மனுஷன் என்கிட்ட பாவமன்னிப்பு கேட்டு திருந்திட மாட்டானா, பாவமன்னிப்பு எதுவும் கேட்க மாட்டானா என்பதற்காக அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு வாய்ப்பை தந்து நம்முடைய விதிகளில் ஏதேனும் ஒரு சிறிய மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கான். ரிஸ்குகள் அதிகமாக பரக்கத்து கேட்கணும். அதற்காகத்தான் பல எல்லா இடங்களிலுமே 3 யாசின்கள் பராஅத்திர அன்றைக்கு ஓதுவாங்க. முதல் யாசின் பாவ மன்னிப்புக்காகவும், இரண்டாவது யாசின் ரிஸ்கில் பரக்கத்திற்காகவும், மூன்றாவது யாசின் பலாய் முசீபத்துகளில் இருந்து விடுவிப்பதற்காகவும் 3 யாசின்களை ஓதி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பார்கள், துஆ செய்வார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த வருடம் நோன்பு நோற்றவர்களின் அமல்களையும் நோன்புகளையும் வல்ல நாயன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இனி இந்த மாதம் இந்த வருடம் வைக்க முடியாமல் விட்ட நல்லடியார்களுக்கு வல்ல நாயன் அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டு அதிகமான அமல் செய்யக்கூடியவர்களாக, வரக்கூடிய ஷஅபான் மாதத்தில், அடுத்த வருடம் ஷஅபான் மாதத்தில் இந்த நாளில் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக வல்ல நாயன் அல்லாஹ் அனைவரையும் ஆக்கி விடுவானாக. அன்பார்ந்தவர்களே, இந்த பராஅத் இரவை பற்றி பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பங்களை நாம் காது கொடுத்து கேட்காமல் நம்முடைய அமல்களை இந்த பராஅத் இரவில் அதிகமாக அமல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி விடுவானாக. ஏனென்றால் இதை குறித்து பல்வேறு விதமான ஹதீஸ்கள் இருக்கிறது, பராஅத் இரவு இருக்கிறது என்பதாக. எனவே அன்பார்ந்தவர்களே, அதை நாம் புரிந்து கொண்டு அமல்களை அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக வல்ல நாயன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி விடுவானாக. இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்தித்து பேசக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் எனக்கு தந்தல் புரிவானாக. இல்லை என்றால் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நபிமார்களோடு, சுகதாக்களோடு, சாலிஹீன்களோடு ஒன்றாக ஒன்று இணைந்து பேசக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. துஆவுடன் விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.